முக்கிய செய்தி திருவண்ணாமலை அருகே சாலை விபத்தில் அமைச்சரின் மகன் சிக்கியிருக்கிறார். ஏவாவேலுவின் மகன் ஏவாவே கம்பன் அவர்கள் சென்ற காரில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் குரு தண்டபாணி இணைப்பில் இருக்கிறார். குரு தண்டபாணி வணக்கம். தற்பொழுது ஏவாவேலு அவர்களின் மகன் தற்பொழுது விபத்தில் சிக்கியிருக்கிறார். இந்த விபத்திற்கான காரணம் என தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்களின் மகன் ஏவாவே கம்பன் அவர் இன்று மதியம் தனது வீட்டிற்கு தனது காரில் வந்து கொண்டிருந்தார். குறிப்பாக திருக்கோவிலூர் சாலையில் இருந்து சென்னை சாலையில் உள்ள அவர் வீட்டிற்கு வரும் வழியில் பைபாஸ் சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த காரும் இவரது காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஏவாவே கம்பன் அவர்கள் சிறு காயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விழுப்புரம் சாலையில் வந்த மற்றொரு காரில் பயணம் செய்தவர்களுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். விபத்தில் சிக்கிய அமைச்சரின் மகன் ஏவாவே கம்பன் அவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலாக நமக்கு தற்போது தெரிய வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.